இந்த மாதிரி எரிவாயு தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கின்ற இந்த சூழலில் போர் பதட்டம் நிலவி வருகிற நிலையில் இது எரிவாயு தட்டுப்பாட்டை எப்படி எதிர்கொள்வது என்கின்ற வகையில் கலந்தாலோசனை செய்யப்பட்டு அதற்கு மாற்றாக எலக்ட்ரிக் ஸ்டவ் அதேபோல் கரி அடுப்பு போன்ற இந்த அடுப்புகளை பயன்படுத்தி அந்த மருத்துவமனையில் வருகிற மருத்துவ பயனாளர்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் உணவு வழங்கிட வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. நானும் கூட தொடர்ந்து அனைத்து கல்லூரி முதல்வர்களுடனும் தொடர்ந்து பேசி வருகிறேன். எங்கேயும் எந்த விதமான பாதிப்பும் இல்லை. அதே நேரத்தில் அவர்களுக்கு வழங்கப்படுகிற உணவும் கூட சற்று அந்த ஓட்ஸ் போன்ற பல்வேறு வகைகளிலான இந்த புரோட்டீன் உணவுகளை வழங்குவதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. நேற்று மாலை கூட தமிழ்நாட்டின் தலைமைச் செயலாளர் அவர்களின் தலைமையில் ஒரு கூட்டம் நடத்தப்பட்டு அந்த கூட்டத்தில் ஆயில் கம்பெனி நிறுவனர்களுடன் ஒரு கூட்டத்தை நடத்தியிருக்கிறார். தமிழ்நாட்டிற்கு குறிப்பாக மருத்துவமனைகளுக்கு தட்டுப்பாடு இல்லாமல் அந்த கேஸ் தர வேண்டும் என்கின்ற கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இதுவரை எந்த விதமான பதட்டமும் இல்லாமல் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்படுகிற உள் பயனாளிகளாக இருந்தாலும் அங்கே அவர்களுக்கு வழங்கப்படுகிற அந்த உணவு பிரச்சனை எதுவும் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல் மாணவர்கள் விடுதியில் தங்கி படிக்கிற மாணவர்களுக்கும் எந்த விதமான உணவு தட்டுப்பாடு போன்ற எந்த பிரச்சனைகளும் இதுவரை எழவில்லை. இந்நோயும் வராமல் இருக்க அரசு குறிப்பாக மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலை பெற்று இந்த துறை மேற்கொள்ளும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதாவது அவருக்கு முழுமையாக தெரிஞ்சுக்கின்னு பேசணும். எந்த செய்தியாக இருந்தாலும் எந்த பணி நியமனங்களாக இருந்தாலும் இப்போ நான் ஏற்கனவே தெளிவாக சொன்னேன். 1100 பணியிடங்களுக்கு 25,172 பேர் விண்ணப்பித்தார்கள். தேர்வு எழுதியவர்கள் 20,867 பேர். இதில் தேர்ச்சி பெற்றவர்கள் 16,968 பேர். இந்த 16,968 பேரில் தான் மாற்றுத்திறனாளிகள், டிஃபென்ஸ் பாதுகாப்பு துறையைச் சேர்ந்தவர்கள், ஸ்போர்ட்ஸ் கோட்டா விளையாட்டுத்துறையைச் சேர்ந்தவர்கள், அதேபோல் கம்யூனியல் ரொட்டேஷன் பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி போன்ற அந்த சமூகங்களைச் சேர்ந்தவர்கள். இதில் கூடுதல் மதிப்பெண்கள் பெற்றவர்கள் யார் என்கின்ற அந்த பட்டியலை போட்டு அதன் அடிப்படையில் தான் இந்த 1051 பேர் செலக்ட் ஆகிருக்காங்க. இந்த 1051 பேர் செலக்ட் ஆன லிஸ்ட்டில் இங்கே உட்காந்துருக்கிற 100 டாக்டரை கேட்டாக்கா யார் யாருக்கு வந்திருக்குங்கிற தகவல் உங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடி மரியாதைக்குரிய அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு தெரிவதற்கு முன்னால் இவர்களுக்கு தெரியும். எம்பிசியில் யாருக்கு கிடைக்கும், எஸ்டியில் யாருக்கு கிடைக்கும், எஸ்சியில் யாருக்கு கிடைக்கும், டிசேபிள்டு கோட்டாவில் யாருக்கு கிடைக்குங்கிற தகவல் இவங்களுக்கு தெரியும். அந்த வகையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நேற்றைக்கு ஒரு 3 மாற்றுத்திறனாளி தோழர்கள் வந்தாங்க. அவங்க என்ன கோரிக்கை வச்சாங்கன்னா, இந்த கவுன்சிலில் எங்களுக்கு ப்ரியாரிட்டி தரணுன்னாங்க. கவுன்சிலில் தர முடியாது, கலந்தாய்வில் தர முடியாது, வேலைக்கு எடுப்பதில் தான் தர முடியும். வேலைக்கு எடுக்கிறதுல கொடுத்துருக்கு. அதனால் இல்லாத ஒன்றை கற்பனையாக நினச்சிக்கின்னு மாற்றுத்திறனாளிகளை அரசு ஏதோ அதே மாதிரி இன்னைக்கு இந்த 100 பேர் வராங்க. இதில் மாற்றுத்திறனாளிகள் இருந்தால் அவங்கள முன்னாடி கூப்பிட்டு சிரமப்படாத வகையில் செய்வாங்க. அதர்வைஸ் அவங்களுக்கு இங்கே தனி இடஒதுக்கீடு என்பது இல்லை. அது அவருக்கு நன்றாக தெரியும். என்றாலும் அரசியல் காரணங்களுக்காக அறிக்கை விடுகிறார்.